வணக்கம் பக்தர்களே. இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, பெரியாண்டவர் ஆலயம் பற்றி தான் பேச போகிறேன். முதலில் பெரியாண்டவர் அவரோட வரலாற்றை பற்றி சொல்கிறேன். பெரியாண்டவர் சிவனின் மற்றொரு அவதாரம், மனித உருவில் பெரியாண்டவர் அப்படியும் சொல்லலாம். இப்பொழுது பெரியாண்டவர் சாமி இவரை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அவரை நாங்கள் எப்படி வழிபட்டோன்னு சொல்கிறேன். பெரியாண்டவர் சாமி இவர் எங்களின் குலதெய்வம். பெரியாண்டவர் சாமியை நாங்கள் வருடம் ஆண்டுக்கு ஒரு முறை தலைமுறையாக, அதாவது எங்கள் தாத்தா பாட்டி, பாட்டன் பூட்டன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, ஏத்தன், அந்த அளவுக்கு தலைமுறையாக நாங்கள் வழிபட்டு வந்தோம். இப்பயும் வழிபட்டுட்டு தான் இருக்கோம். இவரை நாங்கள் எப்படி வழிபடுவோன்னு சொல்கிறேன். மண் தரையில் 5 செங்கல் வச்சு அதுக்கு மஞ்சள், குங்குமம், பூ இவற்றெல்லாம் வச்சு வணங்குவோம். மேலும் இவருக்கு பொங்கல், அதாவது மாட்டு பொங்கல் அன்னைக்கு சாயந்தரமா இவரை குலதெய்வமாக வழிபடுபவர்கள் இவரை குலதெய்வமாக வழிபடுபவர்கள் பொங்கல் வைத்து அந்த பொங்கலை ஒவ்வொரு பக்தர் வீட்டிலிருந்தும் கொண்டு வரப்பட்டு மொத்தமாக படையலிட்டு வழிபடுவோம். மேலும் பெரியாண்டவர் சட்டி, இந்த பெரியாண்டவர் சட்டியை ஒவ்வொரு பக்தர் வீட்டிலிருந்தும் கொண்டு வந்து அதில் கற்பூர தீபம் ஏற்றிக்கொண்டு அதை அந்த வருஷம் முழுவதும் வழிபடுவர். அப்படி வழிபடும்போது அவர் நம்ம வீட்டிலையே இருப்பார். அந்த வருஷம் முழுவதும் அவர் நம்ம பூஜை அறையிலேயே தங்கிடுவார். நம்ம வீட்டில் எப்போல்லாம் பூஜை செய்கிறோமோ அப்போல்லாம் அவருக்கு தனியாக, அதாவது அந்த பெரியாண்டவர் சட்டியில் கற்பூர தீபம் ஏற்றணும். மேலும் வீட்டில் யாருக்காவது நோய் ஏதாச்சும் ஆச்சுன்னா, அதாவது உடம்பு சரியில்லாமல் ஆச்சுன்னா, அந்த பெரியாண்டவர் சட்டியில் உள்ள திருநீற்றை எடுத்து அவருக்கு பூசி விட்டாலே சரியாயிடும் என்று சொல்லுவாங்க. பொங்கல் வைக்கிறோம் இல்லையா, அந்த பொங்கல் கூட ஒவ்வொரு பக்தர்கள் வீட்டிலும் வீட்டிலேயே பொங்கல் செஞ்சு அதை மொத்தமாக ஒரு பெரிய வாழை இலை போட்டு அதில் மொத்தமாக பொங்கல், எல்லாருடைய பொங்கலையுமே அதில் வச்சு மொத்தமாக வணங்குவாங்க. கற்பூரம் கூட தனித்தனியாக வச்சு, தனித்தனியானா அந்த கோவிலை சுற்றி கற்பூர தீபம் ஏற்றுவாங்க. அப்படியே இப்போ இந்த பெரியாண்டவர் கோயில் இப்போ எங்கள் ஊரில் கட்டியிருக்கோம். விரைவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. விரைவில்னா இந்த மாதம் முடிவில் நடக்க போகுது. இந்த கும்பாபிஷேகத்திற்கு பக்தர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு எங்கள் ஊர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, கிழக்கு கடற்கரை சாலையில் ஈசிஆரில் அமைந்துள்ள கல்பாக்கம். அங்கிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் காத்தான்கடை, அங்கிருந்து 3 கிலோமீட்டர் உள்ளே போகணும். கடலூர் ஆலிக்குப்பம் என்னும் எங்கள் ஊரில் அமைஞ்சிருக்கு. கடலூர் ஆலிக்குப்பம் என்ட்ரன்ஸ்லேயே பீச்சுக்கு ஆப்போசிட்லேயே இந்த கோவில் இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ கலந்துக்கங்க. கும்பாபிஷேகம் என்னைக்குன்னு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். வணக்கம்.